ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. சாரி, ரொம்ப கேப் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்த் இஷ்யூ தான் காரணம். அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயினி இவன் எங்கே வச்சுருக்கான் என்னோட இப்போ என்ன தைரியம் உனக்கு? இவன் அவனோட வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்து பனிஷ்மெண்ட்டாக செய்ய சொல்கிறான். என்ன லுக்கு? நான் அப்புறமேட்டு கவனிச்சுக்கிறேன். என்ன சார் ஃபேமிலி, உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. லேப் நீ துணி துவைக்கிற இடமா அது? நீ வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லேபையே காலி பண்ணிட்டேன். ஐயோ இல்லை சார், அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் பண்ணல. நீ ஒன்றும் பண்ணாமலையா லேப் எரிஞ்சு போச்சு. இல்லை அது லியோன், இவனை தவிர லேபில் நீ வேற யாரையாச்சும் பார்த்தியாப்பா? சார் இல்லை சார், நான் அன்னைக்கு இந்த பொண்ணை மட்டும்தான் லேபில் பார்த்தேன். கூட யாருமே இல்லை. அட பாவி, பார்த்தியா? கண்ணால் பார்த்த விட்னஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்ல போற? இல்லை சார், இந்த ஆள் இவன் போய் சொல்கிறான். இவனை நம்பாதீங்க. இவன் என்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறான். என்ன? நான் உன்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறேன்னா? உனக்கும் எனக்கும் என்ன கிடக்கு? உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமேட்டு வச்சுக்கோங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் எப்போ வேணால் உங்கள் 2 பேரையும் கூப்பிடுவேன். எங்கே போகிற? சார் இல்லை சார், இந்த ஆள் நம்பாதீங்க. ஃபேமிலி, உன்னோட நாடகத்தெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை. இன்வெஸ்டிகேஷனில் உன்னோட தப்பு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த காலேஜ்லேருந்து உன்னை நான் தூக்கிடுவேன். எங்கடா போகிற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உதவி செய்ய வந்த என்னையே ஃப்ரேம் பண்ணுறேன்னு சொல்கிற. நீ இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்தா என்ன, வராட்டி எனக்கு என்ன? இல்லை ப்ளீஸ் சார்கிட்ட வந்து உண்மையே சொல்லு. முதல்ல என் கையை விடு. உனக்கு போய் உதவி செய்ய வந்தேன் பாரு, அது நான் செஞ்ச தப்பு. இனிமே என் கண் முன்னாடியே வராத. வா, ஃபேமிலிக்கு ரொம்ப தைரியம்தான். ஒரு லேபையே கொளுத்தி விட்டுருக்கா. அவளை யார் அங்கேருந்து காப்பாற்றினாங்கன்னு உனக்கு தெரியுமா? யார் காப்பாற்றிருக்க போறா? அன்னைக்கு பார்ட்டியில் வந்தானே பேர் கூட லியோயன். அவனா இருக்க வாய்ப்பு இல்லடி. அவன்தான். ஐயா வரா. சரிவா போயிடலாம். என்ன பார்த்து ஏன் போகிறாங்க? அச்சோ, இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பற்றி கிளாஸே பேசிகிட்டு இருக்கோம் கிசு கிசுன்னு. அப்போ அவங்க சார் ஃபோன் பண்ணுவார். சொல்லுங்கள் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆஃபீஸ் ரூம் வா. சார், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் அப்பவே சொல்லிட்டேனே. இன்னும் பேலன்ஸ் இருக்கு தம்பி. லியோயன், நீ தான் அந்த விட்னஸ் ஆமே. அந்த லேபா அவன் எப்படி எரிச்சான்னு சொல்கிறியா? எனக்கு தெரிஞ்சதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே. மறுபடியும் ஏன் என்ன கூப்பிடுறீங்க? அவள் உன்னோட ஓல்டு கிளாஸ்மேட்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. மறைச்சிடலான்னு பார்த்தியா? சாரி சார், என் கூட நிறைய பேர் படிச்சிருக்கலாம். அந்த பொண்ணு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி சொல்லிட்டு போனா எப்படி? நான் நினைக்கிறேன் நீங்கள் 2 பேரும் லேபில் டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. என்னது? நாங்கள் 2 பேருமா? ஜோக் பண்ணாதீங்க சார். இல்லைன்னா ப்ரூஃப் பண்ணிட்டு போ. இது முதல்ல பிடிங்க மேடம். அப்படியெல்லாம் இல்லீகலாக நான் உங்களுக்கு கேமராலாம் காமிக்க முடியாது. உங்கள் ஃப்ரூட்ஸு எதுவுமே வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாதீங்க, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நான் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சார். சே, இந்த பழத்தை கொடுத்து இவனை கரெக்ட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாமல் போச்சே. ஆப்பிள் வேணுமா? முடிஞ்சா வாங்கிக்கோ. சரிந்தா. ஓல்டு கிளாஸ்மேட் சின்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி சார்கிட்ட சொல்லணும். ரிலேஷன்ஷிப்? என்ன ரிலேஷன்ஷிப்? விஷயமே தெரியாதா? காலேஜ் ஃபுல்லாக இந்த ரூமர்ஸ் தான் போயிட்டுருக்கு. நீயும் நானும் டேட் பண்ணுறமா? நீயும் நானுமா? ஐயோ, நீயும் நானும் டேட்? சிரிக்காத ஃபேமிலி. ஒழுங்கா சார்கிட்ட வந்து சொல்ல முடியாது. ஏதோ ஆண்டவனை பார்த்து எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான். சின்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? ஆமாம். இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இப்போ பாரு லியான். வாவ், 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? வேணும்னே பண்ணுறா. இந்தா குடி லியான், நவரட்டா. கிளாஸ்க்கு இவ்வளோ லேட்டாக வருது? போய் உக்கார். அவள் கிளாஸ்க்கெல்லாம் வரல மண்டை. பக்கத்தில் இருக்கானே, அவனுக்காக தான். இதை அப்படியே விட்டுறக்கூடாது. எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றியே ஆகணும். வா, திஸ் இஸ் மை ஹேண்ட்ஸம் பாய் ஃப்ரெண்ட். வாட்? இங்கே பாரு, இதெல்லாம் எப்படிடி? ஃபேமிலி, இது உன்னோட வேலையா? இங்கே தான் இருக்கியா? வேணுமா? இப்போ என்னோட டால். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். ஐயோ, மழை பெய்யுது. இவன் வேறு பின்னாடியே வரான். வேற வழியே இல்லை. மரியாதா போறியா? ஓடு. மழையில் எவ்வளோ தூரம் நீ ஓடினாலும் நான் உன்னை விடுறதா இல்லை. ஃபேமிலி, மரியாதை நில்லு. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன்னோட டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்போ இது என்னோட டர்ன். உனக்கு இப்போ என்னதான் வேணும்? நமக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிடு. ஸ்டாம் சொல்லு. சரி, இதெல்லாம் நான் போட்ட நாடகம். அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ வாட்சி என்ன நம்புறீங்களா சார்? தெரியாது. ஏன் சார்? நான் தான் ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கனே. அதில் வழுதுகிட்டே பேசுகிறா. நீ மிரட்டி இருந்தா? இல்லை சார். அவளையே வந்து சொல்லு. அவளை? சரி லியான்,
பொண்ணுங்களை எப்பயுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்நேரம் அவன் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணி என்ன நாளைக்கு வெளில துரத்த பாப்பா. ஏன் டோர் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? திறங்க. எதுக்கு திறக்கணும்? உன்னால நாங்கள் ரொம்ப இன்சல்ட் பட்டிருக்கோம். வெளியிலே நில்லு ப்ளீஸ், கதவை திறங்க. ஃபேங்லி, நாங்கள் தூங்குறதா வேணாமா? இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமாக போகுது. படிக்க வந்தாலுங்க கண்ட நேரத்தில் கண்டதை ஆர்டர் பண்ணி தின்றாளுங்க. ஃபேங்லி, இங்கே என்னடி பண்ணுற? ரூமை விட்டு வெளியில் துரத்திட்டாளுங்க. ஏன்? ரீசெண்டாக ஒரு பார்ட்டிக்கு போனோம்ல, அங்கே ஒரு பையன் வந்தான், ரியான். அவன் என்ன கேஸ் பண்ணதுக்கு இவளுங்க பொசசிவ் ஆயிட்டாளுங்க. சரி விடு, ஆரம்பத்தில் சந்தோஷமா இருக்கிறவங்க அப்புறம் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுற நீ நாளைக்கு சந்தோஷமா இருப்ப. சரி, இந்த டோர் நம்பர் சொல்றியா? எனக்கு லேட் ஆச்சு, டெலிவரி பண்ணிட்டு போகணும். என்ன ஒரு கோய் இன்சிடென்ட். ஆ வந்துட்டேன். ஏய், நீதானா? என்ன ஃபேங்லி, அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு வந்திருக்கேன் என்ன? கம்ப்ளைண்ட் பண்ணட்டா? நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவ என் தங்கச்சி. யாராச்சும் ராங்கா வச்சுக்கிட்டீங்க மூஞ்சி மேலே விட்டுருவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். பாடி மூடிக்கிட்டே எப்படி? சீக்கிரம் எக்ஸ்பிரிமெண்ட்டை முடிங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. நம்மளோட ஹீரோயினிக்கு அவங்க துணியை வாஷ் பண்ணது ஞாபகம் வரும். அப்போ கை சுற்றும். அச்சோ பார்த்து. இட்ஸ் ஓகே. லேபில் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. ஆமாம், நீ தான் இந்த லேப் அரிச்சியா? நான் இன்னசென்ட். இங்கே எல்லாரும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேராக பேர் சேர்ந்து தான் நீங்கள் ரெக்கார்டை கொடுக்குறோம். சரி, ஃபேமிலி கூட யார் திருப்புறா? அச்சோ சார், ரொம்ப தேங்க்யூ. பரவாயில்ல விடு, இதெல்லாம் என்ன இருக்குது? ஒரு வேளை இவன் தான் என்னோட லக்கியோ. நீ என்னை நம்புறியாக்குவேன்? சரி, என்னாச்சுன்னு சொல்ல. நான் அன்னைக்கு துணியை வாஷ் பண்ணும்போது கபோர்ட்லேருந்து திடீர்னு புகையாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஓ சரி, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. அதே மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பேட் லக் வந்தால் குட் லக் சீக்கிரமே வரும். ஜியான், இந்த வீடியோவில் அவள் அழுதுட்டு இருக்காப்பா. அழுதுட்டு இருந்தா யார் நம்புவா? அதான் அந்த ஆள் நம்பவே இல்லை. இவளுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் நேரில் வர சொல்லும். ஏன் காலையை கட் பண்ணுறாளா? இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கிட்ட சிஸ்டம் மூலமாக வருவார். எங்கே இருக்க? இவனா? இங்கே பாருங்க, ரெக்கார்டை சப்மிட் பண்ணுறதுக்கு இதுதான் லாஸ்ட் டேட். ஐயோ, ஏன் ரெக்கார்டு காணுமே? இன்னைக்குள்ளே கொடுக்கலன்னா நான் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உண்மையிலுமே நான் ரெக்கார்ட் பண்ண சார், காணும் சார். நீ மட்டும்தான் தினசா ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்ப. என்ன நினச்சிட்டு இருக்க? நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புவேன்னா? ரெக்கார்ட் கொடுக்கலன்னா 2 பேரும் ஃபெயில் தான். சாரி லியான், என்னால் தான். சரி, நான் நம்புகிறேன். ஆனால் எப்படி இது? இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அவனாக தான் இருக்க முடியும். அவன் என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து என் ரூம்மேட் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவனால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஐயோ யான், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிரவுண்டில் வந்து நம்மளோட ஹீரோவை கிஸ் பண்ணி அதை அவங்க செல்ஃபியாக எடுத்துருவாங்க. இனிமே உன்னோட இன்னசென்ட்டை நீ எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பி போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் மீண்டும்